ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன சின்னதா? என்ன புடி மூட்டை? ஏய் போங்க போங்க பின்னாடி போங்க. குன்ஃபு பாண்டா மாதிரி நிக்கிற. போங்க பின்னாடி. என்ன நான் போங்க. இரு இப்போ என்னாச்சு? ஏன் இப்படி பண்ற? ஒண்ணும் இல்ல. நீங்க அங்கேயே இருங்க. அதெல்லாம் இருக்க முடியாது. போங்க. போங்கங்கறல. சோ உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். இங்க பக்கத்துல வா. ஐயோ போங்க பின்னாடி. அங்கேயே நில்லுங்க. நீங்க எது சொல்றதா இருந்தாலும் அங்கேயே நின்னு சொல்லுங்க. எனக்கு காது நல்லாவே கேக்கும். உங்களை பத்தி எனக்கு தெரியாது. அதெல்லாம் உனக்கு தெரியும். பரவாயில்ல. நான் ஏய் என்ன நீ கட்ட புருஷனை கிட்ட வர விட மாட்டேங்கிற? இங்க வா, நான் சொல்றத கேளுங்க. வா. நீங்க அங்க இருந்தே சொல்லுங்க. பரவாயில்ல. சரி போ. இன்னைக்கு ஆபீஸ்ல ரம்யா ஒரு விஷயம் பண்ணா, அத சொல்லலான்னு பார்த்தேன். எங்க சின்னதா என்ன ரம்யா பத்தியா? என்னாச்சு? வந்தியா? வழிக்கு வந்தியா? அதான் கேட்க மாட்டேன்டல்ல. சொல்ல மாட்டே போ. ஐயோ ரம்யா என்ன சொன்னாங்க? சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப சொல்ல முடியாது. அப்புறம் சொல்றேன். ப்ளீஸ் 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 சொல்லுங்க சின்னதா. ரம்யா அப்படி என்னதான் பண்ணா? சின்னதா நான் சொல்றத நீ இப்படி கேக்குறதா இருந்தா நான் சொல்றேன். சின்னதா விடுங்க விடுங்க சின்னதா. சொல்றேன் இரு. இன்னைக்கு ரம்யா ஆபீஸ்ல நடந்துகிட்டத என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல புளிமுட்டை. அப்படி ரம்யா என்ன பண்ணா? அப்படி என்ன நடந்துட்டா? ஒரு பிரச்சனையும் இல்லன்னு தானே சொன்னீங்க. இப்பவும் ஒரு பிரச்சனையும் இல்லன்னு தான் சொல்றேன் புளிமுட்டை. ஷோ என்ன ஏன் இப்படி குழப்புறீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்லுங்களேன். சொல்றேன். உன்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தப்போ கமிஷனர் கூப்பிடுறதா பியூன் வந்து சொன்னாப்ல. ஆமா. கமிஷனர் ரூம்குள்ள போய் நின்ன. இன்னைக்கு ரம்யா பயங்கரமா 7.5 கொடுக்க போறா, பெரிய பிரச்சனையாக போகுதுன்னு நினைச்சேன். ஆனா அவ என்னடானா, நமக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நீங்க ஆபீஸ்லயே ஒரு எஃபிஷியன்ட் ஒர்க்கர், அதனால கலெக்டர் கிட்டே சொல்லி பூமியில நம்ம பண்ண போற டிரைனேஜ் சேனலுக்கு உங்களை தான் ஹெட்டா அப்பாயிண்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டா. அப்படியா? உண்மையதான் சொல்றீங்களா? நிஜமா தான் சொல்றேன். ஆமாம் புளிமுட்டை. ரம்யா அப்படி சொன்னதும் என்னால நம்பவே முடியலன்னா பாத்துக்கோயேன். நானே என் கைய கிள்ளி பார்த்தேன். வலிச்சதுக்கு அப்புறம் தான் நடக்கிறதெல்லாம் கனவு இல்ல நிஜம்னே நம்பினேன். புளிமுட்டை, இந்த புது அசைன்மெண்ட்டை நான் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு காட்டினேன்னு வச்சுக்கோ, எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கும் ரம்யா ரெக்கமெண்ட் பண்றேன்னு சொல்லியிருக்கா. என்ன புளிமுட்டை, உனக்கு இன்னும் நம்பிக்கை வரலையா? ஏன் முகம் இப்படி மாறிடுச்சு? இல்லைங்க சின்னதா, ரம்யா எப்போல்லாம் நம்ம கிட்ட நல்ல விதமா பழகுறாங்களோ அப்பெல்லாம் எனக்கு ஏதோ சந்தேகம் வருது. அவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா இனிமே இப்படிதான் இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது புளிமுட்டை. ஏன்னா மத்தியானம் லஞ்ச் சாப்பிடும் போது கூட என் கூட வந்து உட்காந்து தான் சாப்பிட்டாங்க. நீ எனக்காக சமைச்சதெல்லாம் ரம்யா கேட்டு வாங்கி டேஸ்ட் பண்ணாங்க. உன்னை ரொம்ப பாராட்டினாங்க தெரியுமா? நீ சூப்பரா சமைக்கிறேன்னு வேற சொன்னாங்க புளிமுட்டை. அதுவும் இல்லாம என்ன ரொம்ப லக்கின்னு சொன்னா தெரியுமா? அவ வாயில இருந்து இப்படி எல்லாம் வார்த்தை வந்ததே கிடையாது. இப்பதான் முதல் தடவை இப்படி எல்லாம் சொல்ற புளிமுட்டை. எனக்கு என்னவோ அவ உண்மையிலேயே திருந்திட்டான்னு தான் தோணுது. அடிச்சா இப்படி திருந்துவான்னு தெரிஞ்சிருந்தா இந்த அடிய நான் அப்பவே கொடுத்துருப்பேன். தேவையில்லாம லேட் பண்ணிருக்க மாட்டேன்.